சாப்பிட போலாமா? எங்க போறோம்? இவரா சரி ஓகே. இப்ப போயிட்டு நைட்டு போய் ஒரு நல்ல இந்தியன் பிரியாணி சாப்பிட்டு வர போறோம். அவ்வளவுதானே? பாய் எங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. சரி பாய். கேட்டீங்களா? ராஜ் ரெடியா இருப்பியா பிரியாணினா? அடுத்து இந்த சென்ட் கோணது யாரு? இவர் தான். மாசத்துக்கு ஒரு பர்ஃபியூமா வாங்க வேண்டியது. அதை எல்லாரும் இந்த மாசம் நான் வாங்குறேன்னா அதை அடுத்த மாசம் வாங்க. அப்படியே கடைக்காரன் ஏன் சொல்றோம்? गाइस வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். எங்க போயிட்டு இருக்க மச்சி? பிரேக் சாப்பிடுங்க. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? சரி எல்லாம் குரூப்பா கிளம்பிட்டோம். போயிட்டு நல்ல ஒரு இந்தியன் பிரியாணி சாப்பிட்டு வருவோங்க. காலேஜ் செமினார்னா போக மாட்டீங்க இவ்வளவு வேகமா. சோறுனா ஓடுறீங்களா? ஸ்னோ எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து போட்டோல வீடியோல பார்க்க தான் நல்லா இருக்கும். மண்ணு மாதிரி பீச்சில் மெரினா பீச்சில் மண் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நடக்க முடியல, வழுக்குது. இதை பாருங்க விளையாடுறானுங்க ஸ்னோவை வச்சு. மட்ட நடந்தானா நடன்னு சோறு கிடைக்கும். ஆமா 1 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டரா? பாத்தீங்களா? இந்த வாங்கி கொடுக்குற பிரியாணியை வந்து போக சொல்ல வந்து டயர்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அது ஃபுல்லாக ஜீரணம் ஆகிடுங்க வரதுக்குள்ளே. இந்த பிரியாணி சாப்பிடணுமா? சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. கடைசியில் ஒரு மண்டையாக இருக்காங்க டீமில். அவன் பார்த்த வேலை தான் இதெல்லாம். இவர் இதே வந்து வேறு எதுக்குன்னா கூப்பிட்டா வருவானுங்களா? ஏய் நீ தான்டா போ முன்னாடி போ. ஏய் மோகன் சோத்துக்குன்னா கிளம்பிடுவீங்க. ஸ்னோவை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க மோகன் கிருஷ்ணன் சொல்லுங்கள். என்னத்தை எதிர்கொள்றது? ஜாக்கெட் போட்டுட்டு நான் சட்டை விளையாட்டு கிடையாது இது. சீரியஸா சொல்றேன். கம்முனு இரு. நீங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அரை தூக்கத்துல கிளம்பி வந்துட்டேன். நீங்க தான் சொல்லணும் பிரியாணி தான் சாப்பிட போறேன். நீ யார அரை தூக்கத்துல கிளம்பி வந்து எப்படி பாரு செட்டப்பா ரெடியா வந்திருக்கான். அரை தூக்கத்துல வந்திருக்கான். எங்க போனாலும் அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஃபவுண்டேஷன் போடுறாங்க பொம்பளை புள்ள மாதிரி. பேருமா அது போய் இந்த மூஞ்சிக்கு மட்டும் போக போறது இல்ல. காலையில எடுத்து தேய்ச்சியா சுகமா இருந்துச்சா? அதெல்லாம் பொது ப்ராப்பர்ட்டி. நீ வந்து உள்ள வரக்கூடாது. பார்த்தா இவர் தேய்ச்சா பொது ப்ராப்பர்ட்டி. நான் வேணா தனி என்னடா நினைக்கிறீங்க? டே சப்பாத்தியே சாப்பிட்டுக்கலாம்டா மோகனே. ஐயோ ஆர்வமா கிளம்பி வந்தல. வா இன்னும் எவ்வளோ தூரம்டா போனோம்? டே பாய் 2 கிலோமீட்டர் வீடியோ ஸ்டார்டிங் வந்து சொல்லுங்கிறீங்களா? டே பென்ஸ் எடுத்துட்டு வாங்கடா. பென்ஸ் எதுக்கு மச்சி? என்னென்ன சொல்றோம் பாருங்க. போர்ஷ் எடுத்துட்டு பிரியாணி நம்ம வேணும். டே நிறுத்துறா. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துறா அவனை. ஊர்ல நீ மோஸ்டா எவ்வளவு தூரம் நடந்திருப்ப? நான் வந்து நடக்கவே மாட்டேங்க. இந்த பக்கத்து தெரு போனோம்னா கூட பைக் எடுத்துட்டு போயிடுவேன். இங்க வந்து எவ்வளவு நடக்கிறேன்? இங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட நடந்திருப்பேன். டெய்லியும் நடக்க பழகிறேன். இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் லெசன் பண்ணது லேர்ன் பண்ணது இந்த சிவாஜி படத்துல வர டைலாக் தான். நான் என்ன பிறக்கும் போதே பைக்கோட போறேன். நடக்க பழகிக்கிறேங்க. அந்த மாதிரி பழகிக்க வேண்டியதுதான். நடக்க வேண்டியதான்டா. கடவுள் கொடுத்த 2 கால்களையும் நீட்டு நடங்கடா. நடக்க முடியல மாலா, கால் வலிக்குது. 2 கிலோமீட்டர் நடக்க விட்டு கூட்டு மாட்டாங்க. நான் மோகன் சிறப்பாக செஞ்சிட்டீங்க மோகன். நம்ம பாலகிருஷ்ணா அங்க பாருங்க. நம்ம ரஜினி இந்த பக்கம் பாருங்க. அமிதாப் பச்சனா இவரு. அமிதாப் பச்சன் இந்தியன் ஸ்டோருங்க. நம்மளோட தமிழ் பாடல்களை போட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர் போடுங்க. ஸ்ரீராம் எல்லாத்தையும் சொல்ல போறீங்களா? மோகன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஜாலி பண்றானுங்க எல்லாம். Both photos are matching. எல்லாத்தையும் ஆர்டர் பண்றானுங்க. மோகன் எப்படி இருக்கு? மச்சி போய் சொல்லாதடா. வீடியோல ப்ளீஸ் உண்மையை சொல்லுடா. சொல்ல போனா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. என்னடா இந்த சைடுல இருந்தானே சரி ஓகோட அப்படி இருக்கு. டேய் அப்பலாம் அமைதியா இருடா. அப்பலாம் ஒண்ணுமே இல்லடா. லாலிபாப் லைக் ஃப்ரைட் சிக்கன்.
சொல்லு எல்லாத்தையும் அடிச்சு நவுத்து. மச்சி இவனுக்கு போற வேகத்தை பார்த்தா சரியில்லை மச்சி. சாப்பிட்ற நல்லா இருக்கா? எல்லாம் மீதி இருக்க புழு காசு தான். அடுத்த வேலைக்கு சோத்துக்கு காசு இல்லை. ஊற்றி அடை சொல்லி மாற்றமாக இருக்கு. மச்சி எப்படி இருக்கு? வீடியோக்காக போய் சொல்லலாம், ஆனால் நல்லா இல்லை ப்ரோ. பாய் எப்படி பாய். அவன் சாப்பிடவே இல்லை. பிரியாணி பார்க்க நல்லா இருக்கு, டேஸ்ட் மட்டுமா தான் இருக்கு. ஆஹா இது எப்படி ஆர்டர் பண்ணீங்க? வந்துகிட்டே இருக்கேடா. முடியாது பாவா சொன்ன மாதிரியே ஃபுல் மீல் போட்டா போட்டுருக்கு. மோகன், how was the dinner? ஏதோ லைட்டாக சாப்பிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்து சாப்பிட்டு வந்து இன்னும் காசு ஏதோ கீழே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மைனே. இது இறக்கி ஏய் நான் வச்சேன் குலாப் ஜாமுனா. மச்சி இதுதான் குலாப் என்னன்னு சக்கரை தண்ணிக்குள்ள பிரெட்டை போட்டு வச்சிருக்கேன். அதான் பிரெட் அல்வா. ஆனால் இங்கே பாருங்கள், பிரெட்டு கொஞ்சம் புளிப்பு சுவையோட நல்லாவே இருக்கு. இப்படி எலிட்ட சாப்பிட்டு கற்றுங்களேன். ஃபைனலாக வந்து ஒரு 10,000க்கு சாப்பிட்டோம் காய்ஸ். ஃபுட் எப்படி இருந்துச்சு பாய்? 10,000 கொடுத்து 100 யூரோஸுங்க. நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வெளியே சாப்பிட்டதே கிடையாது. எல்லா கிரெடிட்ஸும் நம்ம நண்பர் தான். நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு வந்தோங்க சாப்பிட நைட்டு. இப்போ மணி 3 ஆயிடுச்சு. 3 மணி நேரம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள். பிரியாணி கீழேயும் போக மாட்டேங்குது, மேலேயும் வர மாட்டேங்குது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி எலிட்டான ஹோட்டல்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க, உள்ள கொடுக்க மாட்டாங்க, சும்மா உட்கார வச்சிருக்காங்க மக்களே. ஐயோ எடுத்துக்கிட்ட டைமுக்கு ஒருத்தே கிடையாது. நம்ம ஃபுட்டெல்லாம் இங்கே ரிவ்யூ பண்ண வரல. எப்படி கடை வாசல் கடையை கழுவி ஊற்ற முடியும்? இந்த கொட்டைகள்லாம் எங்களுக்கு தான் இருக்கும். வரும்போது நடப்பாதை, போகும்போது ஃபைனலாக கார். பட்ராஜ் ஏறுங்க கார். ஃபைனலி நல்லபடியாக சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, see you guys.